உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அந்த காளை மாடு அப்படின்ற ஒரு குறியீடை குறிக்கும். அந்த மாட்டுக்கு நிகரான தன்னுடைய உழைப்பை தன்னுடைய குடும்பத்திற்காக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே தன்னுடைய செயல்கள் தன்னுடைய விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள்னே சொல்லலாம். மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றது ஒரு டிஃபரன்ஷியேட் அப்படின்றது இருக்கும். அர்ப்பணிப்பு அப்படின்றது யாருக்குமே வராது வாழ்க்கையில. தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய செயல்கள் தன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இந்த ராசியில சந்திரன் உச்சம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்போதுமே ஒரு தெளிவான எண்ணங்கள் உடைய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க. ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மனதுல வேதனைகள் இருந்தாலும் அப்போ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு துன்பங்களும் கிடையாதா, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி வேற எந்த ராசி என்பர்களுக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை வச்சிருப்பாங்க. ஆனாலும் மனசுல எந்த விதமான இதையும் மனசுல வச்சுக்காம வெளியில ரொம்ப சிரிச்ச முகத்தோடு ஒரு சகஜமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர்கள் என்னதான் வாழ்க்கையில ஒரு துன்பத்தை அடைந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு தன்னுடைய மன வலிமையை முழுமையாக நம்பக்கூடியவர்கள். என்னால இதை முடியும், என்னால இதை சாதிக்க முடியும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த மன வலிமை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க. அந்த இழந்தாலும் கூட தன்னுடைய குடும்பத்திற்காக நம்ம உழைக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் தன்னை எப்படி பாக்குறாங்க, அவர்கள் என்ன மாதிரியாக நம்மளை நினைப்பாங்க, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப மோசமா இருக்கே, இப்படி இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்ல ஈடுபடாதவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இதனாலதான் எனக்கு அந்த ரிஷபராசி என்பர்களை ரொம்ப பிடிக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய வேலையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். வேலைதான் முக்கியம், அடுத்ததுதான் மற்ற விஷயங்கள் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். காலபுருஷனுக்கு தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இவர்கள் யாருக்காவது ஒரு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாங்குறவங்களுக்கு அப்படியே அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். இவர்களுக்கு அடுத்தபட்சம் தான். ஆனா இவர்கள் கொடுக்குற கையாக தான் இருப்பாங்களே ஒழிய வாங்குற கையாக இவர்கள் எப்போதுமே இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த தனஸ்தானம் அப்படின்றது மிக அதிக அளவுல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மிக பெரிய அளவுல இவர்களுக்கு அந்த செப்டம்பர் மாதத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது எதிர்பாராத நேரத்துல இவர்கள் ட்ரீம் கேரியரா நினைச்ச அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது எனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நீண்ட நாள் கனவு, இது ஒரு உயர்ந்த இடம், இந்த இடத்துல நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய
வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்ற ஒரு கனவுகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த கனவுகள் திறம்பட நினைவாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா சத்ருஸ்தானத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எதிரியையும் வெல்லக்கூடிய முழு அமைப்பு அப்படின்றது இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, மனசுல நிறைய கவலைகள் இருந்தாலும் எதிராளி கிட்ட பேசும்போது கூட ரொம்ப சகஜமா பழகக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்ப எதிரிகளே உங்களுக்கு காலுக்கு அடியில வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் குருமங்கள யோகம் அதாவது நீசபங்க ராஜயோகமாக இருக்கு. இந்த நீசபங்க ராஜயோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகங்களை, திடீர் யோகங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். தைரியஸ்தானத்துல, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் நீச்சம் பெற்றும் இருக்கும் போது இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்க போகுது. ஐயோ, இவன் இப்படி வளர்ந்துட்டானே, இவர்களுக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள் நல்லது நடந்துருச்சே அப்படின்னு ஊரே கண் திருஷ்டி படக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் தான் முதல்ல சொல்லணும். பொருளாதார வளர்ச்சி, நீங்க ட்ரீமா நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள், அதாவது எனக்கு இந்தந்த விஷயங்கள் கற்பனையாக இருக்குது, இது எல்லாமே நினைவாகணும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்க போது. அடுத்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது இந்த இடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சமா இருக்கு அப்படின்ற போது நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால அடுத்தடுத்து வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். எதார்ச்சியாக ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் தொழில் ஆரம்பிச்சேன், அது எப்படி போகுமோன்னு எனக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துல கிடைத்த நிறைய வாய்ப்புகள்னால என்னுடைய தொழில் நிறைய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துச்சு. இதுதான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினால வரக்கூடிய முழுமையான ஆசீர்வாதம். சில கிரகங்கள் சாதாரணமாக வந்துட்டு போனாலே கோச்சார நிலவரப்படி திடீர் யோகங்கள் அப்படின்றது இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இந்த ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே இவர்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால 10ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், தொழில்நுட்பம் சார்ந்த சில நுணுக்கங்கள், இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள்ல யாரெல்லாம் மருத்துவம் சார்ந்த தொழில்ல இருக்கிறீங்களோ, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் தொழில், டாக்டர்ஸா இருக்கலாம், அடுத்து பார்மசி சம்பந்தப்பட்ட தொழில வச்சுக்கலாம், லெபார்டரி சம்பந்தப்பட்ட தொழில் வச்சிருந்திருக்கலாம். இந்த மாதிரியாக மருத்துவம் சார்ந்த தொழில்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இவர்களினுடைய இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தொழில்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு கடன் தொந்தரவுகள், தொழில் மூலமாக இருந்த கடன் தொந்தரவுகள், தொழில்ல இருக்கக்கூடிய சில வழக்குகள், இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல அந்த புதன் உச்சமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையெல்லாம் திருமண வாழ்க்கையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய கலத்திராதிபதி 3ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. இந்த இடத்துல ரிஷபராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த தொழில ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒரு சின்ன பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு சிறிய ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றத்தினால சில பாதிப்புகளும் உங்களுக்கு வர்றதுக்கு
கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஒரு மாசம் தான், ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வெளிநாட்டுல இருக்கிறவங்க மட்டும் அவங்களுடைய தொழில்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா மற்றவர்களினுடைய தலையீடு இந்த இடத்துல சில தேவையில்லாத ஒரு பொருளாதார சிக்கலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த சில தொந்தரவுகள் இருக்கு, வியாதி சார்ந்த சில தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அது சம்பந்தப்பட்ட சில நிவர்த்தி, ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட மருத்துவ முறை, அடுத்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட மருத்துவ முறை, இது எல்லாமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நிவர்த்திகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் ஆரம்பிச்சிருக்கும். இந்த திசாபுத்திகளின் அடிப்படையில் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த செப்டம்பர் மாதம் நிறைய உச்சம், ஆட்சி, நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், உங்களுக்கு வேலை தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் இந்த மாதத்துல நீங்குமா, எப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கிறதுனால அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை அடைய முடியுமா அப்படின்றத நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.